Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இன்றைக்கு அத்தனை கட்சிகளும் நியாய அடிப்படையில் ஒரு பெண்ணுக்காக பேசுவது. ஒரு பெண்ணுக்கு அநீதி நடக்கிறது. இந்த அநீதி பல்வேறு கட்சிகளால் முன்னுக்கு கொண்டு வரப்படுகின்ற போது அரசுக்கு அச்சம் ஏற்படும். இப்படிப்பட்ட நிலையில் இந்த அரசு இதை ஏன் என்று கேட்காமல் விட்டிருந்தால் அது பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாக ஆகியிருக்கும். இன்றைக்கு எவ்வளவு கேவலமாக இருக்கிறது. ஒரு 20 தடவை ஒரு ஹிஸ்ட்ரி சீட்டை திரும்ப ஜாமீனில் வருவது. என்ன இதெல்லாம்? என்ன ஆட்சி நடக்கிறது? எல்லாம் போலீஸை கையில் கட்டி வைத்திருக்கேன், கைக்குள் வைத்து கொள்கிறேன். அது என்ன சட்டம்? அது என்ன நியாயம்? எந்த நீதி இதனால் நிலைவரும் என்று கேட்கிறேன். உங்களுடைய சட்ட முறைமையே தப்பு என்று நான் சொல்கிறேன். எழுதி வைத்து கொண்டு நீங்கள் பாட்டுக்கு எவனும் இத்தனாவது நாளில் கேட்டால் ஜாமீன் கொடுப்பேன் என்று சொன்னால் ஒரு கொடுமை செய்கின்றவனுக்கும் சாதாரணமான ஆளுக்கும் வேறுபாடு இல்லையா? தொழிலாளர்களுக்காக கட்சி நடத்துகின்ற கட்சி தொழிலாளர்களுக்காக பேச முடியவில்லை, கூட்டணி தடுக்கிறது. வேங்கை வேலுக்காக போராட திருமாவளவனால் முடியவில்லை, தன்னுடைய மக்களுக்காக ஏற்படுத்திய கட்சியில் தனக்கு பங்கில்லை என்றால் எல்லாவற்றிலும் கூட்டணி தான் என்றால் உங்களுக்கு தனி கட்சியும் தனி கொடியும் தேவையில்லை, நீங்கள் அதிலேயே இணைந்து விடலாம் என்று பல முறை சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது அந்த நிலை வந்துவிட்டது. ஒரு வேலைக்கார பெண்மணி ஒரு 25,000 ரூபா கடன் வாங்கி கொண்டு தனியார் மருத்துவமனைக்கு போகிறார். நீ போய் நம்பிக்கையை ஏற்படுத்து. ராஜாஜி ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் படுத்தார், காமராஜர் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் படுத்தார். நீ போய் படு, நம்பகத்தன்மை ஏற்படும், கிரெடிபிலிட்டி. அரசியல் தலைவர்களே அப்போலோவும் காவேரியும் தானே போகிறாங்க, வேற எங்கேயும் போவதில்லை. இதை தாங்கி நின்று வைகோவெல்லாம் வரலாற்றில் சீரழிந்து போகிறார். இதற்கு கூட்டணி செல்வதே அவமானகரமானது என்று நான் சொல்கிறேன். ஆகவே தகுதியான அமைப்பை உருவாக்க வேண்டிய இந்த விஜய் நாம் நினைத்த அளவு இல்லை. அதுதான் ஒரு பெரிய குறையாகுது. நோட்டீஸ் போய் இந்த அன்புமணி மனைவி களத்தில் இறங்கி நிற்கிறார்கள் பார். அந்த ஆவேசத்தை பார்த்து நான் ரொம்ப வியந்தேன். காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்து பாமக குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்ட அந்த தோரணை அந்த பெண்மணியிடம் இருக்கிறது. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பழ கருப்பையா அவர்கள். இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் யாருமே போராட்டம் பண்ணலை. கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும். இது இப்போ என்ன மாதிரியான ஒரு கேள்வி இருந்திருக்குன்னா, மக்கள் பிரச்சனைனா கூட இந்த கட்சிகள்லாம் போராட்டத்துக்கு வராதா? அப்போ இந்த கட்சிகள்லாம் ஏங்கிற மாதிரியான விவாதம் கிளம்பியிருக்கு. கண்டிப்பாக உங்களுடைய பார்வை என்ன? ஏற்கனவே நம்முடைய யூடியூப் சேனல்லையே நிறைய பேசியிருக்கிறோம். இவர்கள் ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும். தேர்தல் முடிந்துவிட்ட பிறகு இவர்கள் கூட்டணியை விட்டு வெளியே வந்து எதிர்க்கட்சியாக தங்கள் கட்சி நலனுக்கும் தங்கள் மக்களுக்கும் போராட வேண்டும். பிறகு மீண்டும் அடுத்த தேர்தல் வருகிற போது கூட்டணியை பற்றி பேசலாம். உங்களுக்கு தனி கட்சி தனி கொடி இருக்கிறது என்பதை நான் 5-6 ஆண்டுகளாக சொல்கிறேன். உங்களிடமே நிறைய நான் இதை விவாதித்திருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், இப்பொழுது சிபிஎம்மில் உள்ள தொழிற்சங்கங்கள் கலகம் பண்ண தொடங்கிவிட்டன. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாம் தொழிலாளர்களுக்காக போராடுகின்ற போது ஆளுங்கட்சி அதற்கு எதிராக இருக்கின்ற போது கட்சி வாயை மூடிக்கொண்டிருந்தால், நாங்கள் தொழிற்சங்க தலைவர்கள் போராடுகிறோம், கட்சி வாயை மூடிக்கொண்டிருக்கிறது, கூட்டணி என்பது உங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்படியானால் நாம் நம்முடைய கோரிக்கைகளை எப்படி வெல்ல முடியும்? அப்புறம் நாம் யாருக்காக கட்சி நடத்துகிறோம் என்ற கேள்வியை இப்பொழுது எழுப்பியிருக்கிறார்கள். நான் இதை சாம்சங் போராட்டத்திலேயே சொன்னேன். தொழிலாளர்களுக்காக கட்சி நடத்துகின்ற கட்சி தொழிலாளர்களுக்காக பேச முடியவில்லை, கூட்டணி தடுக்கிறது. வேங்கை வேலுக்காக போராட திருமாவளவனால் முடியவில்லை, தன்னுடைய மக்களுக்காக ஏற்படுத்திய கட்சியில் தனக்கு பங்கில்லை என்றால் எல்லாவற்றிலும் கூட்டணி தான் என்றால் உங்களுக்கு தனி கட்சியும் தனி கொடியும் தேவையில்லை, நீங்கள் அதிலேயே இணைந்து விடலாம் என்று பல முறை சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது அந்த நிலை வந்துவிட்டது. பாலகிருஷ்ணன் கடுமையாக பேசியிருக்கிறார். அதனால் இந்த ஆட்சியிலே தான் தலித்துகள் மிகுந்த அவமரியாதைக்கு உள்ளாயிருக்கிறார்கள், இந்த ஆட்சியிலே தான் ஜாதி கொடுமைகள் முன்னிருக்கின்றன என்று என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ அவ்வளவும் சிபிஎம் பாலகிருஷ்ணன் விலக்கி விட்டிருக்கிறார். இப்பொழுது தான் அவர்களுக்கு விழிப்பு ஏற்பட்டிருக்கிறது. நான் சொல்கிறேன், தன்னுடைய கட்சியை நாம் இழந்து விடுவோம் என்கின்ற நிலையில் அவர்கள் விழித்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். ஆகவே ஆனால் இன்னமும் அவர்கள் முழுமையாக வெளிவராத காரணத்தினாலே இன்னமும் இல்லாவிட்டால் அவர்களெல்லாம் இந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டது குறித்து கடுமையாக பேசியிருப்பார்கள். இப்பொழுது வெளிவருகிறார்கள். ஆனால் இன்னமும் திருமாவளவன் அந்த போக்கிலே தான் இருக்கிறார். அவருக்கு அந்த நாம் 6க்கு 4 6 இடம், நாம் 15 இடத்திற்கு மேலாகவாது போக வேண்டும். 8ஓடு 10ஓடு நிறுத்தி விடுவார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பலம் என்று எதை நினைக்கிறார் என்றால் மக்களின் கூட்டத்தை நினைக்கவில்லை.
அவருடைய பலம் என்று எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையும் எம்பிக்களின் எண்ணிக்கையும் நினைக்கிறார். நம்முடைய கட்சி 2 எம்பியை பெற்றிருக்கிறது, 4 எம்எல்ஏ பெற்றிருக்கிறது. அது ராமதாஸும் அப்படி தான் நினைக்கிறார். திருமாவளவனுக்கு 2 எம்பி இருக்கிறார்கள், நமக்கு ஏன் இல்லை? நமக்கு அவர்களை விட கூட கூட்டம் வைத்திருக்கிற நாம், நீண்ட கால அனுபவம் உள்ள நாம், திருமாவளவன் பெற்ற இடத்தை பெற முடியவில்லை என்று சொன்னால் நம்முடைய உத்தியில் எங்கேயோ பிழை இருக்கிறது என்பதுதான் ராமதாஸுக்கும் அவருக்கு நடந்த சண்டையே. அந்த சண்டை அக்கா மகனை அடிப்படையாக வைத்து கொண்டு நடந்ததே தவிர அது அக்கா மகனுக்காக நடந்த சண்டை இல்லை. உண்மையிலேயே ராமதாஸுக்கு அதிமுகவோடு சேர வேண்டும் என்று நாம் சொன்னோம். அவர்கள் உதவி செய்கிறேன் என்றெல்லாம் சொன்னார்கள். நாம் அந்த உதவியை பெற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் செய்திருக்கலாம். நீ போய் கண்டிப்பாக அவர்கள் மந்திரியாக்கி விடுவார்கள் என்று நம்பி நீ பிஜேபியோடு சேர்ந்து கடைசியில் உன்னுடைய மனைவியும் வெற்றி பெற முடியாத நிலைமை ஏற்பட்டு விட்டது. ஆகவே பிஜேபி என்பது மரக்குதிரை. அதோடு நீ சேர்ந்து பயணம் செய்ய நினைத்தால் 30 ஆண்டு கட்சி அழிந்துவிடும். நாம் இந்த தேர்தலில் சரியான முடிவெடுக்க முடியாமல் மறுபடியும் அன்புமணி குறுக்கிடுவாரோ என்று அஞ்சுகிறார். அதனாலே இவர்கள் பிராக்சி சண்டை தான் அது. அக்காள் மகனை வைத்து கொண்டு இவர்கள் போடுகிற சண்டை ஒரு போலி சண்டை. அடிப்படை இந்த கட்சி முடிவு செய்கின்றவர் நானாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்வது கூட்டணி முடிவை தான். அவர் என்ன இவரை செயலாளராக போட்டாருன்னா அவரை தலைவராக, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. கூட்டணி முடிவு முக்கியம். அதிலே தான் கட்சி உயிர்த்திருக்கும். அதில் அதிமுக தான் இருப்பதிலே இங்கே பலமான கட்சி. அதை விட்டு பிஜேபியோடு சேர்வது என்பது ஒரு ஆசையினால் சேர்ந்திருந்தாலும் சரி, அச்சத்தினால் சேர்ந்திருந்தாலும் சரி, அது மீண்டும் நம்முடைய கட்சியை கீழிறக்கிறது. இதை விட ஏராளமான வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிற அதிமுக எதிர்த்து வெளியே நிற்பதற்கு தயாராகிறது. நாம் போய் ஒரே ஒரு வழக்குக்காக அஞ்ச வேண்டிய தேவை இல்லை என்பது ராமதாஸின் கருத்தாக இருக்கலாம். நாம போய் கேட்டோம், ஊகிக்கிறோம். அதனாலே நடந்த சண்டை தான். இப்பொழுது இந்த சண்டையில் மறுபடியும் அன்புமணியின் கை ஓங்கி இருக்கிறது. ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு தன்னுடைய மனைவியை தலைமையாக வைத்து அவர் நடத்தி இருக்கிற போராட்டம் நல்ல போராட்டம். அது மக்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய போராட்டம். அந்த போராட்டத்தில் இன்றைக்கு அவர் நடந்துக்கிறார். அந்த அம்மா பேசுவதெல்லாம் பார்த்தால் எனக்கு ரொம்ப, அது ஒரு அரசியல்வாதி வீட்டில் பிறந்து அரசியல்வாதி வீட்டில் வாழ்க்கப்பட்ட காரணத்தினால் அந்த அம்மா என்ன பேசினார்கள் என்று தொலைக்காட்சியில் காட்டவில்லை. அந்த அம்மாவினுடைய ஆவேசம் தெளிவாக தெரிந்தது. அது ஒரு நம்முடைய வீட்டு பெண்களை எல்லாம் கொண்டே முன்னேறி விட்டால் பயப்படுவார்களே, அந்த பயமெல்லாம் இல்லை. நன்றாக அவர்கள் அதில் தலைமையாக நின்று செயல்பட்டிருக்கிறார்கள். ஆகவே மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கின்ற போது ஒரு கூட்டத்தை கையில் எடுத்து, செயல்பாட்டை கையில் எடுத்து, தன்னுடைய மனைவியை முன்னிறுத்தி அந்த போராட்டத்தில் இறங்கியதன் மூலம் மறுபடியும் ராமதாஸ் கொஞ்சம் பின்னுக்கு போய்விடுகிறார். ஏனென்றால் இன்றைக்கு செயற்களத்தில் அவர் இல்லை, நான் தான் இருக்கிறேன் என்பதை அவர் மெய்ப்பிக்கிறார். அதன் மூலம் அந்த கட்சி அவர் கைக்கு தான் வரும். நான் கேட்கிற ராமதாஸ் கையில் வந்தாலும் சரி, அன்புமணி கையில் வந்தாலும் சரி, நோக்கம் ஒன்று தான். அது ஒரு சமூக கட்சி. அதற்கு முந்தைய எல்லைக்குள் நின்று அது செயல்படும். 30 ஆண்டுகளாக அவர்கள் ஒரு பெரிய தவறு செய்தார்கள். ராமதாஸினுடைய அறிவுக்கு அவர்கள் தமிழ்நாடு அளவுக்கு இந்த அரசியலை விரித்திருந்தால், இது யாராவது ஒவ்வொரு தலைவனும் ஒரு சாதியில் பிறப்பான். அவன் அந்த சாதிக்காகத்தான் போராட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. தமிழ்நாடு முழுவதுக்கும் போராடியிருந்தால் அந்த விரிவு கூடுதலாக இருந்திருக்கும். இல்லை, இப்பொழுதும் இவர் கைக்கு அது வந்துவிட்டது. ஆக வந்துவிடும். இன்றைக்கு போராட்டம் அதை நடத்தியதனுடைய நோக்கமே அண்ணா பல்கலைக்கழக பெண்ணுக்காக என்பது ஒரு புறம் பொது நோக்கம் இருந்தாலும், அதனுடைய உள்நோக்கங்களில் ஒன்று அந்த கட்சி என் கையில் இருக்கிறது, நான் தான் செயல்பட முடியும் என்பதை நிலைநாட்டுவதற்காக அன்புமணி தன்னுடைய துணைவியாரின் மூலம் செய்த அந்த முயற்சி வெற்றிகரமான முயற்சி தான். ஆக அவரை கைது செய்திருக்கிறார்கள். சாயங்காலம் விட்டிருப்பார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அரசு ரொம்ப கேவலமாக நடந்து கொள்கிறது. யாருக்கு போராட்டம் செய்தினாலும் அவர்களை பிடித்து சாயங்காலம் யாருக்கும் அனுமதி கொடுப்பதில்லை. இதை கோர்ட்டில் போய் அனுமதி கேட்க ஒவ்வொரு தரமும் ஒரு பொதுக்கூட்டத்துக்கும் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கும் நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய நிலைமை இருந்தால் யாரும் அரசியல் கட்சியை நடத்த முடியாது. சரி, போனால் அந்த நீதிமன்றம் சொல்லுகிறது, இது என்ன, யூ ஆர் பாலிட்டிசைசிங் இட் என்று சொல்கிறது. இது என்ன, அப்புறம் என்ன செய்ய வேண்டும் என்று கோர்ட் விரும்புகிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு பெண்ணுக்கு அநீதி நடக்கிறது. இந்த அநீதி பல்வேறு கட்சிகளால் முன்னுக்கு கொண்டு வரப்படுகின்ற போது அரசுக்கு அச்சம் ஏற்படும். நாம் தேர்தலை இழந்து விடுவோம். ஏனென்றால் மக்களிடம் ஒவ்வொருவரும் போராடுகிற போது நாடு முழுவதும் உள்ள மக்களிடம் இந்த செய்தி போய் சேர்கிறது. பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் பாதுகாப்பாக இருந்து கொள்ள பார்ப்பாள் இனிமேல் என்று தன்னந்தனியாக இருக்கின்ற நிலைகளில் இந்த உலகம் அவ்வளவு நன்மையாக இல்லை என்று பாதுகாப்பாக இருப்பாள் என்பது ஒன்று. அரசு என்பது செயல்படாத அரசு. இது தன் கட்சிக்காரன் வேற்று கட்சிக்காரன் இந்த வழக்கை எப்படி வேகப்படுத்த வேண்டும் அல்லது எப்படி அழுத்த வேண்டும் என்ற சிந்தனை தான் அரசுக்கு இருக்கிறது என்பதையெல்லாம் இது கொண்டு போய் சேர்க்கிறது.
இப்படிப்பட்ட நிலையில் இந்த அரசு இதை ஏன் என்று கேட்காமல் விட்டிருந்தால் அது பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாக ஆகியிருக்கும். ஏனென்றால் அச்சம்தான் வரும். பிறகு யாரும் வெளியே நடமாட முடியாத நிலைமை ஏற்படும். இந்த அரசை வேகப்படுத்த, இந்த அரசு செயல்பட்டே ஆக வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்த இவர்கள் போராடுகிறார்கள். ஏன் போராடுவது ஜனநாயக உரிமை என்று கோர்ட்டு சொல்லும் என்று எதிர்பார்த்தால், நீங்கள் இதை அரசியலாக்க பார்க்கிறீர்கள், இது சமூக பிரச்சனை என்று சொன்னால் சமூக பிரச்சனையை சமூகமே தீர்த்து கொள்ளுமா? எந்த சமூகம் தன்னுடைய பிரச்சனையை தானே தீர்த்து கொண்டிருக்கிறது? பெரியார் தான் சமூக பிரச்சனையை கையில் எடுத்து அவனுக்கு அறிவூட்டுகிறார். எதிர்க்கட்சிகள் தான் அறிவூட்ட வேண்டும். மக்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததிலிருந்து மாலை வரை அவர்களுடைய பிரச்சனைகளிலேயே அமுங்கி போயிருப்பார்களே தவிர, அப்புறம் சற்று நேரம் பொழுது கிடைத்தால் திரைப்படம் பார்ப்பதற்கும் மற்றவற்றுக்கும் பொழுதை செலவழிப்பார்களே தவிர, அவர்கள் பொது சிக்கல்கள் குறித்து சிந்திக்கின்றவர்கள் இல்லை. எப்பொழுதுமே அரசியல் தலைவர்கள் தான் அவருடைய சிந்தனையை தூண்டி அவர்களை வயப்படுத்தி முன்னோக்கி செலுத்துவார்கள். அதனாலே காந்தி காலத்தில் நாடு ஏன் அவ்வளவு சிறப்பாக இருந்தது? எல்லா மக்களுக்கும் செய்தியை கொண்டு போய் சேர்த்து வெளிப்படை வைத்தார். இப்பொழுது ஏன் கெட்டு போய்விட்டது? தலைவர்கள் சரியில்லை. ஆகவே மக்கள் சுமாராக போய்விட்டார்கள். அன்றைக்கு இருந்ததை விட படிப்பு கூட, மற்ற வளர்ச்சிகள் கூட என்றாலும் கூட இன்றைக்கும் மக்களிடம் விழிப்பில்லாததற்கு காரணம் எதிர்க்கட்சி தலைவர்கள் வலுவாக இல்லை. ஆனால் நீதிமன்றம் சொல்லுகிறது, இதை எதற்கு நீங்கள் அரசியலாக்குகிறீர்கள்? அரசியலாக்குவது என்பதனுடைய பொருளே எனக்கு தெரியவில்லை. இது ஒரு மோசமான ஐரோப்பிய சொல்லோட்டம். யுவர் பாலிட்டிசைசிங் இட் என்று. பாலிட்டிசைசிங் ஃபார் ஹூம்ஸ் சேக் என்று நான் கேட்கின்றேன். யாருடைய நன்மைக்காக வி ஆர் பாலிட்டிசைசிங் இட்? அந்த பெண்ணின் நன்மைக்காக. வாட் இஸ் ராங் இன் இட்? எனக்கு நீதிமன்றம் கேட்டது பிரமாதமாக தெரியவில்லை. ஹைகோர்ட் சில சமயங்களில் இப்படியெல்லாம் கேட்கும். ஒரு ஹைகோர்ட் நீதிபதி 10% லஞ்சம் வாங்கலாம், 8% தான் வாங்கினார், ஆகவே விடுதலை செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆகவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இறுதி தீர்வு நீதிமன்றம் தான் என்றில்லை. நம்முடைய மக்களிடம் ஏற்படுத்துகின்ற விழிப்பு தான் ரொம்ப இன்றியமையாதது. கூட்டணி என்கின்ற காரணத்தினால் அந்த கட்சிகள் போராடாதது. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், வைகோ கட்சி, இருக்கிற திருமாவளவன் எல்லாம் போராடாமல் சும்மா நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி அதெல்லாம் கடுமையாக ஒரு அழுத்தத்தை ஆளுங்கட்சிக்கு கொடுக்க வேண்டும். பிறகு பயப்படும் ஆளுங்கட்சி. நியாயமாக நம்மோடு கூட இருக்கிறவனும் அதை இருக்கிறான் என்றால் தான் அஞ்சும். யாரையும் சேர்த்துக்கொள்வது? பிறகு இனிமேல் நாம் தொழிலாளர்களுக்கு எதிராக நடக்கக்கூடாது, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடாது, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடாது, நாம் சட்டத்தை கையில் எடுத்து கடுமையாக செயல்படுத்த வேண்டும் என்கின்ற அச்சம் அதற்கு வரும். அப்படி இல்லாமல் எதிர்க்கட்சிகள் மக்களிடம் அந்த ஆளுங்கட்சியை வீழ்த்துவதற்கோ அல்லது எதிர்ப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கோ செயல்படுகின்ற அதுதான் ஜனநாயகத்தின் தன்மை. மாசேதுங்குக்கு 3 கோடி மக்கள் பசியினால் இறந்து விட்டார்கள் என்ற செய்தியே தெரியாது என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். ஏனென்றால் அந்த நாட்டில் யாரும் எதையும் சொல்ல முடியாது, பேச முடியாது. யார் போய் மாவோவிடம் 3 கோடி மக்கள் நீங்கள் கொண்டு வந்த திட்டம், நிலங்களெல்லாம் பிடுங்கி விட்டீர்கள், அவர்களை உழுகின்றவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி கூலிகளாக ஆகிவிட்டீர்கள், அதற்கு பிறகு உற்பத்தி விழுந்துவிட்ட உற்பத்தி காரணமாக 3 கோடி பேர் பசியினால் செத்து விட்டார்கள் என்ற செய்தி மாவோவுக்கு சொல்லப்படவே இல்லை. அதுக்கு காரணம் என்ன என்றால், ஜனநாயகத்தில் அதை சொல்வதற்கு உரிமை உண்டு, அங்கே கிடையாது. ஜனநாயகத்தில் ஒரே ஏன் இந்தியாவில் இவ்வளவு பெரிய வறுமையெல்லாம் வந்தபோதும் மக்கள் சாவதில்லை? 3 கோடி பேர் மாவோ ஆட்சியில் செத்தார்களே, ஏன் இந்தியாவில் அதுபோல் வறுமை வந்தபோது சாகவில்லை? கூச்சல் ஏற்படுத்துவார்கள். பிறகு கஞ்சி தொட்டி திறந்து விடுவான், அவன் திறப்பான், இல்லை பணக்காரன் திறப்பான், எவனும் ஒருத்தன் திறப்பான், மக்களை சாகாமல் காப்பாற்றி விடுவார்கள். இந்த கூச்சல் தான் அதுக்கு காரணம். இந்த கூச்சலை போய் ஒரு பாலிட்டிசைசிங் இட் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்னால் தெரிந்து கொள்ள முடியும். கோர்ட்டே அப்படி சொல்கிறது என்றால் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த வழக்கிற்குள் நீங்களெல்லாம் ஏன் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்கள் என்று சொல்கிறார். வீரமணி சொல்வது போல் கோர்ட்டு பேசுகிறது. வீரமணி என்ன சொல்கிறார் என்றால், சமூக பிரச்சனை, இதில் போய் நீங்கள் அரசியலாக்குகிறீர்கள் என்று சொன்னார். சமூகத்திற்காக அரசியல்வாதி தான் பேசியாக வேண்டும். வெறும் சமூக பிரச்சனை என்றால் அவர்களுக்குள் தீர்த்து கொண்டு விடுவார்களா? கற்பழிக்கின்றவனும் கற்பழிக்கப்படுகின்ற பெண்ணும் அதை தீர்த்து கொண்டு விடுவார்களா? சுற்றி இருக்கிற மக்கள் அதை தீர்த்து விடுவார்களா? சட்டம் தானே செய்ய வேண்டும், அரசு தானே செய்ய வேண்டும். உன் கையில் தானே போலீஸ் இருக்கிறது, உன் கையில் தானே அரசு வக்கீல் இருக்கிறார், நீ தானே நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதையெல்லாம் கோர்ட் இப்படி சொல்கிறது என்பது எனக்கு ரொம்ப பெரிய வியப்பாக இருக்கிறது. சில சமயங்களில் இந்த முனையை மழுக்குகின்ற வகையில் நீதிமன்றங்களில் பேச்சுக்கள் அடிபடுகின்றன. இல்லை, நம்ம இந்த கூட்டணி கட்சிகள் ஏன் போராட்டம் பண்ணலன்னு ஒரு கேள்வி. அதை தாண்டி இப்போ வைகோ அவர்கள் சொல்றாரு, ஸ்டாலின் ஆட்சிக்கு ஒரு ஆபத்து இருந்தால் அது என் உயிர் இருக்கும் வரை நடக்காது. அதான், யாருக்கும் ஆபத்து ஏற்படலாம், பெண்ணுக்கு ஏற்படலாம், மக்களுக்கு ஏற்படலாம், எல்லாருக்கும் ஏற்படலாம், ஈழத்தமிழர்களுக்கு கூட ஏற்படலாம், எல்லாருக்கும் ஏற்படலாம். ஆனால் ஸ்டாலினுக்கு ஏற்படக்கூடாது. இது என்ன? எந்த ஒரு வைகோவுக்கு நேரிட்ட வீழ்ச்சியை பாருங்கள். எப்படி பேச வேண்டியவர், எப்படி பேசியவர்,
அது இந்த கருத்தில் தானே சிங்களவன் தான் எங்களுடைய பிரேமதேசாவுக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது, நாங்கள் எந்த வகையிலும் காப்போம் என்று சொல்லி சிங்களவன் பிரேமதேசாவை காத்தது போல் நீங்கள் இந்த இந்த ஸ்டாலினுடைய தலைமைக்கு உங்களால் இடையூறு என்று கருதித்தானே உங்களை அப்புறப்படுத்தினார் கலைஞர். நீங்கள் தானே கலைஞருடைய உயிருக்கு உங்களால் ஆபத்து, அதுவும் விடுதலை புலிகள் கலைஞரை கொலை செய்துவிட்டு வைகோவை இந்த இடத்திற்கு திமுகவுக்கு கொண்டு வர நினைக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை கலைஞர் தான் வைத்தார். நீங்கள் வெளியேறினீர்கள். எத்தனையோ பேர் பழசு. நான் சொல்லுகிறேன், கருணாநிதி காலத்தில் இருந்ததை விட ஸ்டாலின் காலத்தில் திமுக என்பது மக்களுக்குரிய கட்சியாக மாறிவிட்டது என்பதற்கான காரணங்களை முன் வைத்து பேசுங்கள். ஒன்றும் இல்லாமல் வைகோவுக்கு ஒன்று நேரிட்டால் என்ன, உங்களுடைய மகனும் எம்பியாகி நீங்களும் எம்பி ஆனதால் ஏற்பட்ட நன்மை என்ன, இப்பொழுது என்ன பெரிய காரியங்கள் நடந்து விட்டன. நாம் அதிகாரத்தில் இருக்கிறோம், நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கிறது என்பதை தவிர நம்முடைய பதவி ஒன்றுக்கும் பயன்படாது என்றால் அந்த பதவி ஒரு சுமை என்று நான் சொல்கிறேன். பதவி ஒரு சுமை. பதவியால் நாம் யாருக்கு நன்மை செய்ய நினைக்கிறோமோ அவர்களுக்கு நன்மை ஏற்பட்டால் அந்த பதவி பயனுடையது, வரலாற்றில் நாம் பெருமைக்குரிய இடத்தை அடைவோம். நமக்கு பெருமையை ஏற்படுத்துவதற்கு என்றால் இறங்கிய பிறகு பெருமை போய்விடும். ஆனால் இறங்கிய பிறகும் பெருமையோடு வாழ்கிற அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். பதவியில் ஏறாமலே மரியாதை பெறுகிற அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே மதிப்பு தான் நோக்கம் என்றால் இது சரியான போக்கில்லை. ஸ்டாலினுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டால் நான் காப்பேன், முன்னால் நின்று உயிரை கொடுத்தேன்னு காப்பேன் என்றால் உயிர் கொடுக்கப்படுவதற்கு இந்த ஸ்டாலின் ஆட்சி தானே தகுதியானது. உங்களுடைய உயிர் இதை விட கூடுதலானது இல்லையா? அது இன்னும் உயரிய நோக்கத்திற்காக மக்களுக்காக செலவு செய்யப்படாமல் இவர் அதிகாரத்தில் இருப்பதற்காக செலவு செய்கிறேன் என்று சொல்கிறீர்களே. நீங்கள் பழைய சிந்தனைகளை எல்லாம் இழந்து விட்டீர்களே என்று நான் வருத்தப்படுகிறேன். ஒரு வீறு கொண்டு முழங்கிய முழக்கங்கள் எங்கே, இன்றைக்கு நீங்கள் நடந்து கொள்ளுகின்ற முறை எங்கே? அந்த கட்சி ரொம்ப மிதியடி மாதிரி போய்விட்டது. காலில் போட்டு தூசியை துடைக்கின்ற மிதியடி போல ஒரு கட்சி தன்னுடைய நிலைக்கு இந்த நிலைக்கு தாழ்த்து கொள்ளுமானால் அதெல்லாம் இவ்வளவு காலம் நீங்கள் பாடுபட்டதெல்லாம் 20 ஆண்டு காலம் நடையாய் நடந்து போராடி ஈழத்தமிழர்களுக்காக சிறையில் இருந்து என்னென்னவோ செய்து கடைசியில் ஸ்டாலின் அரசை காப்பது தான் இந்த பிறப்பின் எஞ்சிய வாழ்நாளின் கடன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றால் அது நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து சிந்திக்க வேண்டும். அரசியலை விட்டு வெளியே போய்விடலாம். ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. எனக்கு வயதாகி விட்டது, நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு போகலாம். இப்பொழுது என்ன, மகனும் எம்பி ஆகி அவர் என்ன சாதித்து விட்டார்? நீங்கள் ஒரு காலத்தில் பாராளுமன்றத்தில் முழக்கிய முழக்கங்களுக்கும் இன்றைக்கு நீங்கள் பேசுகின்ற பேச்சுக்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? சரி, அதெல்லாம் போட்டு ஒன்றுமில்லாமல் மரியாதை இழந்து போகின்ற மனிதர்களை பற்றி நாம் பேசுவதனால் ஒன்றும் ஏற்பட போவதில்லை. அவர்கள் தீர்மானத்திற்கு வந்து தான் இப்படி நடந்து கொள்கிறார்கள். ஸ்டாலின் ஆட்சியை காப்பாற்றினால்தான் இங்கு ஜனநாயகம் காக்கப்படும், ஸ்டாலின் ஆட்சியை காப்பாற்றினால்தான் இங்கு பாஜக வளராது, சனாதனம் வளராது அப்படின்ட்டு அந்த கூட்டணி கட்சிகள் நம்புறது இதுக்கு ஒரு காரணம். இவர் சொல்லக்கூடாது. இவர் பாஜகவோடு மந்திரி சபையிலேயே இருந்தவர், வாஜ்பாயை ரொம்ப உரிமை கொண்டாடியவர். பாஜக என்பது கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு இல்லை, அந்த கூட்டணியை அப்படி நினைக்குதான்னு கேட்குறேன். இவர்களுக்கு சொல்வதற்கு வேறு ஒன்றும் இல்லை. அதாவது வாஜ்பாயோடு சேர்ந்த திமுகவும் வாஜ்பாயோடு மந்திரி சபையில் இருந்த வைகோவும் பாஜக ஒரு பூதம் என்று சொல்வது பொருத்தமான வாதம் இல்லை. இவர்கள் 2 பேரும் நேரடியாக அவர்களோடு தொடர்பு கொண்டவர்கள், அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டவர்கள். ஆகவே இங்கே ஜெயலலிதா காங்கிரஸோடு பங்கு கொண்டால் நீங்கள் வாஜ்பாயோடு பங்கு கொள்வீர்கள். இது உங்களுடைய போக்காக இருக்கிற போது பிஜேபி பூதத்தை நீங்கள் தூக்க வேண்டாம். அது கம்யூனிஸ்டுகள் வேறு வழி இல்லாமல் தூக்குகிறார்கள். பிஜேபி பூதத்தை தூக்கினாலும் நீங்கள் செய்தது ஒன்றும் இல்லை. நீங்கள் வாக்குகளை பெறுவதற்காக இது செய்கிறீர்கள். ஏ டீம், பி டீம், சி டீம் என்றெல்லாம் வைத்துக்கொண்டு அந்த வாக்கு திரண்டு வந்து ஸ்டாலினுக்கு விழுந்தால்தான் ஸ்டாலினுடைய கூட்டணிக்கும் விழுகும். அதனாலே இந்த பிஜேபி பூதத்தை தூக்கி பிடிக்கிறீர்கள். பிஜேபி ஒரு ஃபாசிஸ்ட் கட்சி, அதில் ஒன்றும் கருத்து வேறுபாடு நமக்கு கிடையாது. அது அழிக்கப்பட வேண்டும். சிறுபான்மையினர்களுக்கு அது பாதுகாப்பாக இல்லை. மக்களை வேறுபடுத்தி நடத்துவது சரியில்லை. இந்த ராஷ்டிராவை இந்து ராஷ்டிரா என்று சொல்வதும், இந்த நாடு இந்து மக்களுக்குரிய நாடு என்று சொல்வதும் ரொம்ப கேவலமான மோசமான அரசியல். அது நல்ல அறிவார்ந்த அரசியலே கிடையாது. கண்ட்ரி ஷுட் பி செக்யூலர். ஏனென்றால் அந்தோனிக்கும் ஆறுமுகத்துக்கும் தான், அப்துல்லாவுக்கும் தான் அரசியல் இது மதம் உண்டே தவிர அரசாங்கத்திற்கு மதம் கிடையாது. அரசாங்கம் என்பது பொது அமைப்பு. எப்படி ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டதாக முதலமைச்சர் பதவி, கேபினெட் எல்லாம் இருக்கிறது, அது மாதிரி. ஆகவே இதை நாம் அழிக்க வேண்டும் என்பதில் கருத்தில்லை. 12 ஆண்டுகளாக உங்களால் அழிக்கவும் முடியவில்லை, ஓய்க்கவும் முடியவில்லை. நீங்கள் வாக்குகளை பெற்றீர்கள். 40 பேர் என்றைக்கு நீங்கள் சிறுபான்மையினரை பற்றி ஓங்கி பேசி கருத்து மாற்றத்தை ஏற்படுத்துகிறீர்கள்? நாட்டு மக்களிடம் எப்பொழுது போய் பேசினீர்கள்? காந்தி அரசியலில் இருந்தார். கிலாபத் இயக்கம் நடத்தி முஸ்லீம்களை கையில் எடுத்து விட்டார்.
உங்களைப் போல ஓட்டுக்களையா பெற்றார் அவர்? திலகர் இதை இந்துக்களின் இயக்கமாக வைத்திருந்தார். காந்தி கையில் எடுத்து இதை இந்திய மக்களின் இயக்கமாக மாற்றினார். கிலாஃபத் வெள்ளைக்காரன் இதில் தலையிடுவதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்று சொல்லி கிலாஃபத் இயக்கத்தை அலி சகோதரர்களையும் சேர்த்து கொண்டு பெருவாரியான இந்து மக்களை முன்னிலைப்படுத்தி முஸ்லீம்களுக்காக போராடினார். அதுபோல் நீ போராடி வெளியே வா, இந்த இந்து மக்களுக்கு உண்மையை எடுத்து சொல்லு. அவன் மத உரிமைப்படி வாழ்வான், நீ உன் மத உரிமைப்படி வாழ். உங்களுடைய சொந்த வாழ்க்கை அது. அரசியலில் சட்டப்படி தான் எல்லோரும் இங்கே நடக்க வேண்டும் என்பதை என்றைக்காவது இந்த மக்களிடம் போய் சொல்லியிருக்கிறாயா நீ? தேர்தலில் வெற்றி பெற்று விட்டால் நீங்கள் எல்லோரும் 40 பேர் அங்கே போய் உங்களுடைய சுரண்டலை தான் செய்கிறீர்களே தவிர வேறு என்ன செய்கிறீர்கள்? உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் இந்த முஸ்லீம்கள் என்று நான் நிலவிடாமல் சொல்கிறேன். அவளுக்கு புரியவில்லை. 2 பேர் 4 பேர் ஒருத்தனை எனக்கு இது போடுகிறான். நாங்கள் 4 பேர் இருப்பது கூட உனக்கு பொறுக்கவில்லையாடா என்று எனக்கு போடுகிறான். உனக்கு பொறுக்கவில்லையாடா, 4 பேர் நாங்கள் இருக்கக்கூடாது. நீ 40 பேர் இருந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி, 400 பேர் இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சி. உனக்கு அது அறிவியல் படுகிறதா? 4 பேர் சேர்ந்து என்ன செய்திருக்கீங்க? 1 சட்டம் 2 சட்டம் 3 சட்டம் 5 சட்டம் வந்து விட்டது யூனிஃபார்ம் சிவில் கோடை தவிர மிச்சம் எல்லாம் வந்து விட்டு என்ன செய்து விட்டாங்க? எல்லாரும் தில்லுமுள்ள அரசியல், எல்லாரும் மோசமான அரசியல். எங்கேயாவது உலகத்தில் அந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டாலும் தொழிலாளி 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று ஸ்டாலின் போட்ட சட்டம் திரும்ப பெறப்பட்டிருந்தாலும் இதை விட அசிங்கமாக ஒரு ஆட்சித் தலைவர் நாட்டில் சட்டம் போடவே முடியாது. கேவலமான ஆட்சி என்பதற்கு ஸ்டாலின் ஆட்சியை காப்பதற்கு ஒரு ஏன் முயல்கிறார் என்றால் அவருடைய சிந்தனையெல்லாம் தொழிலாளி 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று ஒரு கொரிய கம்பெனிக்காக தீர்மானம் கொடுக்குறார். உனக்கு கொரிய முதலாளியுடைய காலை, அதாவது வெளிநாட்டு கம்பெனிகள் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு என்ன காரணம் தெரியுமா? நம்முடைய கார்ப்பரேட் முதலாளியினுடைய காலை கழுவி குடிக்கின்ற அரசு இங்கே தான் இருக்கிறது. சங்கராச்சாரியாருடைய காலை கழுவி குடிப்பது போல் இதை கௌரவமாக செய்கிற அரசு இங்கு தான் இருக்கிறது, ஸ்டாலினுடைய அரசு. இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே கம்யூனிஸ்ட்டுக்கு தைத்திருக்க வேண்டும். இப்பொழுது சிபிஎம்க்கு தைக்க ஆரம்பித்திருக்கு. ஆனால் நான் விடாமல் ஒன்று சொல்லிக் கொண்டிருந்தேன். நம்முடைய ஸ்டாலினை விட்டு எப்படி கம்யூனிஸ்ட் கட்சிகள் வருவார்கள்? வடை பாயாசத்தோடு சோறு போட்டு ஐயருக்கு தச்சனை வைப்பது போல் தச்சனையும் வைக்கின்ற ஒரு ஆட்சியை விட்டு நீ எப்படி கூட்டணியை விட்டு விலகுவாய்? வடை உன்னை கவருகிறது, பாயாசம் உன்னை கவருகிறது, இலையில் வச்சிருக்கிற பச்சனங்கள் உன்னை கவருகின்றன, எல்லாவற்றுக்கும் மேல் தச்சனை உன்னை கவருகிறது. இந்த அடிமை புத்தியிலிருந்து நீங்கள் வெளியே வராதினால் தமிழ்நாட்டு அரசியல் இன்றைக்கு அத்தனை கட்சிகளும் நியாய அடிப்படையில் ஒரு பெண்ணுக்காக பேச வேண்டும். கொடூரமாக அவன் நடந்து கொண்டிருக்கிறான். இதே வேலையாக இருந்திருக்கான். 20 வழக்குகள் அவன் மேலே இருக்கின்றான். நான் கேட்கிறேன், நம்முடைய சட்ட முறைமை நீதிபதிகள் இவ்வளவு பேசுகிறார்களே, ஒரு வழக்கமான குற்றவாளியை ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டரை நீ எப்படி வெளியே விடலாம்? ஒரு வழக்கில் விடு ஜாமீனில், 2வது வழக்கில் விடு. இதே வழக்கமாக இருக்கிறது. இதே போல் பெண்களை கற்பழித்திருக்கிறான், இதே மாதிரி கொள்ளையடித்திருக்கிறான், கொடுமைகள் புரிந்திருக்கிறான், வன்முறை புரிந்திருக்கிறான். அவனை திரும்ப திரும்ப நீங்கள் விட்டு கொண்டே இருந்தால் அது என்ன சட்டம், அது என்ன நியாயம், எந்த நீதி இதனால் நிலைவரும் என்று கேட்கிறேன். உங்களுடைய சட்ட முறைமையே தப்பு என்று நான் சொல்கிறேன். எழுதி வைத்து கொண்டு நீங்கள் பாட்டுக்கு எவனும் இத்தனாவது நாளில் கேட்டால் ஜாமீன் கொடுப்பேன் என்று சொன்னால் ஒரு கொடுமை செய்கின்றவனுக்கும் சாதாரணமான ஆளுக்கும் வேறுபாடு இல்லையா? இது தராதரம் பார்த்து நிலைக்கு தக நீதி சொல்லுகின்ற பொறுப்பு வேண்டாமா? எழுதி வைத்ததன்படி சொல்வது என்று சொன்னால் இது ஈயடிச்சாங்காப்பி போல தானே இருக்கும். இந்த கொடியவன் இன்றைக்கு இவ்வளவு கொடுமைகள் செய்வதற்கு நம்முடைய நீதிமன்றங்கள் ஒரு காரணம், கண்ணை மூடிக்கொண்டு அரசாங்க வக்கீல் ஒரு காரணம், அரசு ஒரு காரணம். அரசு தான் இதை நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டும். நெருக்கடிக்கு உள்ளாக்கவில்லை என்றால் நீதிமன்றம் தொலைதொலைவென்று நடந்து கொள்ளும். இவர்கள் இப்படியே தான் நடக்கிறார்கள். எல்லாம் கொடுமை. ஒரு பெண்ணை 80 வயசு பெண்ணை போய் கற்பழிக்க போகிறான். ஒரு தோட்டுக்காக ஒரு மூதாட்டியை கொண்டு விடுகிறான். அவள் தனியாக இருக்கிறாள் என்று தெரிந்து கொண்டு விடுகிறான். நான் சொல்லுகிறேன், பொற்கை பாண்டியன் கதைகளெல்லாம் ஏன் ஏற்பட்டன? ஒரு கதவை தட்டி விட்டான் என்றால் நாம் வெளிநாட்டில் இருக்கிற போது எவனோ ஒருவன் கதவை தட்டுகிறான் என்றால் இந்த பெண்ணுக்கு அவனோடு தொடர்பு இருக்கும் என்று கணவன் கருதி விடுவானோ என்று கருதி எல்லார் வீட்டு கதவுகளையும் அவன் தட்டி விட்டு கடைசியில் இந்த மக்கள் புகார் சொன்னபோது அந்த மக்களிடம் சொல்கிறான் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று. கையை வெட்ட வேண்டும் என்ற தன் கையை வெட்டி கொள்கிறான். கதையோ உண்மையோ எதுவாக இருந்தாலும் உயர்ந்த நோக்கத்தை நோக்கி சமூகம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எவ்வளவு கேவலமாக இருக்கிறது. ஒரு 20 தடவை ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டை திரும்ப திரும்ப ஜாமீனில் வருவது. என்ன இதெல்லாம்? என்ன ஆட்சி நடக்கிறது? எல்லாம் போலீஸை கையில் கட்டி வைத்திருக்கிறேன், கைக்குள் வைத்து கொள்கிறேன். போலீஸ் ஒன்றும் நடவடிக்கை எடுப்பது. உனக்கு வேண்டாதவன் என்றால் நடவடிக்கை. எது எடுத்தாலும் உடனே அவனை கொண்டு போய் குண்டாஸில் போடுவது.
இல்ல அதுதான் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவராக மாறுகிறாரா ஸ்டாலின் அப்படின்னு. விமர்சனத்தை பொறுக்க மாட்டார், அதிகாரம் இருக்கு. ஏன்னால் ஒரு போஸ்டர், அந்த போஸ்டர்ல முதலமைச்சருடைய படம் இருக்கு. அதை வந்து ஒரு மூதாட்டி பார்த்து ஒரு கோவத்தை வெளிப்படுத்துறாங்க. ஆனா அந்த மூதாட்டியை பிடிக்க ஒரு தனிப்படை போகுது அப்படின்னா அது ஒரு மூதாட்டி, அது ஒரு வைரல் ஆச்சு, ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அதுல வந்து அந்த ஒரு போஸ்டரை பார்த்து, முதலமைச்சரோட போஸ்டரை பார்த்து அந்த அம்மா எதையோ கொண்டு எரியிறாங்க, ஒரு கோவத்தில் எரியிறாங்க. அதை அந்த வீடியோவை பதிவேற்றம் செய்து சமூகத்தில் போட்டவர் கைது செய்யப்படுகிறார். அவரும் அதிமுகவை சேர்ந்தவர். ஸோ வந்து அப்போ இது மக்களுடைய ரியாக்ஷன் என்று அவர் காட்ட நினைக்கிறார், இவரை எது கைது செய்ய வேண்டும்? அதான் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவராக மாறுகிறாரா ஸ்டாலின்? அவருக்கு அதெல்லாம் தெரியாது, ஜனநாயகமும் தெரியாது, விமர்சனமும் தெரியாது, நம்முடைய அரசியல் சாசன அமைப்பும் தெரியாது. என்னமோ கருணாநிதியினுடைய மகனாக பிறந்தால் அவர் பல ஆயிரம் கோடியை சேர்த்து வைத்து விட்டு தன்னுடைய குடும்பத்தில் இந்த ராமதாஸை விட அவர் ரொம்ப தெளிவாக நடந்து கொண்டார். அழகிரியெல்லாம் விலக்கி மற்றவர்களெல்லாம் தள்ளி வைத்து எவனாவது ஒருவன் கையில் இது போய் வரிசையாக வரட்டும் என்று ஏற்பாடு செய்தார். அது நடந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதனாலே அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த ஜனநாயகம் என்பது ரொம்பவும் முட்டாள்தனமான அமைப்புடைய மீடியாக்கஸ், அதனுடைய பார்ட்டிசிபேஷன் தான் ஜனநாயகம். அதில் ஒருத்தனும் அறிவாளி வர முடியாது, சிறந்தவன் வர முடியாது, நீதிமான் வர முடியாது. ஜனநாயகம் சிறந்த அமைப்பே இல்லை. அது ஒரு மெஜாரிட்டியின் அமைப்பு. அது ஒருவன் 51 முட்டாள்கள் 49 அறிவாளிகளின் மீது ஆட்சி செலுத்துகின்ற அமைப்பு தான் ஜனநாயகம். ஒரே ஒரு நன்மை தான் அதனால் உண்டு, மாற்றலாம். எப்பொழுதாவது விழிப்பை ஏற்படுத்தி 5 ஆண்டுகளில் சரியான விழிப்பு ஏற்படுத்துகிற எதிர்க்கட்சிகள் இருந்தால் மாற்றலாம். ஒரு முறை கருணாநிதி ஒருவர் தான் வந்தார். அவ்வளவு கீழே போனவர்கள் தானே நீங்கள் இன்றைக்கு 200 பேர் வருவோம் என்று சொல்லுகிறீர்களே. எப்படி ஒன்றை விட்டு மற்றவனெல்லாம் போய்விட்டால் உன்னை ஆட்சி எல்லாரும் சேர்ந்து எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய இது மாதிரி கொடுமைகளை. அரசியல் கட்சிகள் யாரோடு கூட்டு என்பதை பற்றிய பேச்சில்லை. ஒரு பெண் கொடுமைப்படுத்தப்படுகிறாள், 80 வயசு மூதாட்டு கற்பழிக்கப்படுகிறாள், 90 வயசு மூதாட்டு என்பதை தோட்டுக்காக அவருடைய உயிர் படிக்கப்படுகிறது. பெண்கள் தனியாக இருக்கிற பெண்கள் இந்த நாட்டில் இருக்க முடியாது, எந்த பாதுகாப்பும் இல்லை. கடுமையான சட்டங்கள் விதிக்கப்பட்டு கொஞ்சம் கூட பொறுத்து கொள்ள மாட்டோம் என்கின்ற நிலையை அரசு வெளிப்படுத்தினால் திருடர்கள் பயப்படுவார். 200 பேரை சுட்டு கொண்டு விட்டார் ஊபி முதலமைச்சர். அதாவது 20-30 ஆண்டுகளாக முலாயம் சிங்கும் மாயாவதியும் மற்றவர்களும் உருவாக்கி தங்களுடைய கட்சியில் அவர்களை பலப்படுத்தி வைத்திருந்த நிலைகளில் எல்லா கட்சி ரவுடிகளை ஒரு கட்டத்தில் தாங்க முடியவில்லை. ஊபியே நான் அந்த அரசுக்கு ஆதரவானவன் இல்லை, அது வேறு. 200 பேரை கொன்றதற்கு இந்த நாட்டில் ஒரு முணுமுணுப்பு கூட ஏற்பட்டதில்லை என்பதற்கு காரணம் கொல்லப்பட்டவர்களெல்லாம் நச்சு பாம்புகள். யாரும் பாம்பை அடித்தால் ஏன் என்று கேட்க மாட்டான், நாயை அடித்தால் ஏன்டா நாயை அதை அடிக்கிறேன், அது என்னடா ஒன்று சொன்னேன் என்று கேட்பான். அதுதான் மனித இயல்பு. அதனாலே இந்த அரசு எதையும் செய்ய முடியாது. இவர்கள் ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள். அது வீரமணி போன்றவர்கள் தாலி கட்டிக்குவாங்க, அதை என்ன செய்வது, அவர்கள் சமூக பிரச்சனை என்கிறார்கள். சில சமயங்கள் நீதிமன்றங்களும் இதை ஏன் அரசியலாக்குகிறீர்கள் என்கிறார்கள். 20 தடவை ஜாமீனில் விடுவார்கள், 21வது தடவை இன்னொரு 15 நாள் ஜாமீனில் விடுங்கிழமை அவன் வேறு கல்லூரிக்கு போய் வேற ஒரு படை கெடுப்பான். இது ஒன்றுமே இது இல்லை. இதில் என்ன தொடர்ச்சியான இப்போது மேல்மா, பரந்தூர், அப்புறம் வந்து வேங்கை வயல் உள்ளிட்ட தொடர்ச்சியான விஷயங்களை பற்றி நீங்களும் எவ்வளவு தடவை பேசிவிட்டேன், சலித்து போய்விட்டது. ஆனால் இது எல்லாம் தாண்டி வந்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதி நம்மளுடைய டார்கெட்னு ஃபிக்ஸ் இல்லை. நம்முடைய அமைப்பு, ஜனநாயக அமைப்பு தப்பு என்ன என்றால், அதாவது இந்த எவன் வேண்டுமானாலும் பணம் வைத்திருக்கிறவன், அந்த ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சருடைய ஜனநாயகமாக ஜெர்மனியில் இருப்பது போல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அதாவது இப்பொழுது ஒரு பேச்சுக்கு வைத்துக்கொள்வோம், கம்யூனிஸ்ட் கட்சி அதிலேயும் 4 இடத்தை தனியாக பெற்று விடுவான். அவன் கடைசியில் ஆட்சியிலும் கூட பங்கு பெற்று விடுவான். இதில் பெறவே முடியாது. இவன் கையில் எல்லாவற்றையும் வைத்துக்கொள்வான். எல்லாம் 50 ஆண்டுகளாக இவர்களை மாற்றி மாற்றி ஆடும். பணம் வைத்துக்கொள்ள வேண்டும், ரவுடித்தனம் வைத்துக்கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் கூலிக்கு விலைக்கு வாங்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் பணம் கொடுக்க முடியுமானால் பெரும் பணம் வைத்திருக்கின்ற ஒருவன் ஆட்சியை விலைக்கு வாங்க முடியும். அதற்கு யோசனை சொல்வதற்கு நமக்கு ஆளெல்லாம் வருவார்கள். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் அதற்காகத்தான் இருக்கிறார்கள். அது வருவார்கள், ஒரு கொள்கையை சொல்லி மக்களுக்கான நன்மையை சொல்லி ஒரு மாற்று அரசியலாக நாம் ஈடுபட்டு அத்தகைய நிலையே இல்லை. அது அண்ணா காலம் வரையில் காங்கிரஸ் முறையான ஆட்சியாக இருந்த காரணத்தினால் இப்பொழுது மற்ற இடத்தில் கர்நாடகத்தில் முறையாக இல்லை. அதாவது இந்த நாட்டில் என்ன பேசுகிறார்கள் என்று பாருங்கள். தாழ்த்தப்பட்டவனுக்கு அதிகாரம் வேண்டும், முதலமைச்சர் வேண்டும், மந்திரி பதவி வேண்டும், நாடாள வேண்டும். மாயாவதி 2 தடவை நாடாண்டார, எப்படி தவற விட்டீர்கள்? நீ தானே அதற்கு பொறுப்பு. தொடர்ந்து 200 ஆண்டுகளுக்கு ஆழ்வதற்கான வாய்ப்பை நீங்கள் தானே இழந்தீர்கள்.
கார்கே 5 ஏக்கர் நிலத்தை வளைத்துக் கொள்கிறார் பெங்களூரில். அப்புறம் என்ன நம்ம பேசுகிறாய், தாழ்த்தப்பட்டவனுக்கு உரிமை கொடு என்று. பிறகு பெரிய கூக்குரல் ஏற்பட்டவுடன் அந்த இடம் திருப்பி அளிக்கப்படுகிறது. கார்கே அகில இந்திய காங்கிரசினுடைய தலைவர், பிரதம மந்திரி வேட்பாளருக்கு தகுதியுடையவர். என்ன ஒரு ஆட்சி கைக்கு வந்தவுடன் 5 ஏக்கர் நிலம், அதாவது 500 கோடி பெறும் என்று சொல்கிறார்கள். ஏன்னா பெங்களூருக்கு பக்கத்தில் இருப்பதா. இது என்ன? ஆவண்ணா ராஜா போய் 1,70,000 கோடி அடித்து நம்முடைய மன்மோகன் சிங் ஆட்சியை கவிழ்த்து விட்டார். வெரி க்ளீன் பிரைம் மினிஸ்டர் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. மொராஜி போல, சாஸ்திரி போல, நேரு போல, அப்படி ஒரு வெரி க்ளீன் பிரைம் மினிஸ்டர். ஹிஸ் கவர்மெண்ட் ஹேட் பின் டாப்பல்டு. ஹி லாஸ்ட் ஹிஸ் கவர்மெண்ட். ஒரே வாதம் தான், 1,70,000 கோடி அடித்த இந்த அரசு வேண்டுமா என்று. யார் காரணம்? ஒரு தாழ்த்தப்பட்டவர். நான் சொல்கிறேன், கக்கன் மாதிரி தாழ்த்தப்பட்டவர் வரட்டும். நீ மனிதனை தகுதி அடிப்படையில் வர வேண்டும் என்று சொல், ஜாதி அடிப்படையில் வர வேண்டும் என்று ஏன் சொல்கிறாய்? நான் சொல்கிறேன், இந்த நாட்டில் எவனும் யோக்கியனாக இல்லை. லீக்குவான் நாடாள வேண்டும் என்று நான் சொல்கிறேன். சிங்கப்பூரில் அவர் இல்லை. லீக்குவான் நாடாண்டு ஒரு 18 வருஷம் 15 வருஷம் நாடாண்டு இந்த நாட்டை ஒழுங்குபடுத்தி கொடுத்து யோக்கியன் கையில் கொடுத்து விட்டு போக வேண்டும். இந்த மாதிரி நம்முடைய பேச்சே என்னுடைய ஜாதிக்கு ஏன் இடமில்லை, என்னுடைய கட்சிக்கு என்ன ஜாதிக்கு இடமில்லை? ஜாதிக்கா நிதிநிலை அறிக்கை வெளியிடப்படுகிறது, ஜாதிக்கு ஏற்ப வரி வசூல் செய்யப்படுகிறது, என்ன ஜாதியில் இருக்கிறது? இதற்காக நீ இந்த ஜாதியை பார்ப்பான் விட்டு விட்டான். ஜாதியை அவன் அமெரிக்காவுக்கு போய்விட்டான். நீ கட்டி கொண்டு அவன் பேராலே திட்டி கொண்டு, அதாவது சனாதனம் சனாதனம் என்ற பூதத்தை திரும்ப திரும்ப பேசி என்ன கடைசியில் நீங்கள் தான் ஜாதியை பிரித்து உடைத்து வழிப்படுத்தி எல்லாம் இந்தியாபுரம் தான் நடக்குது. மோடி அதைத்தான் செய்கிறார், ஸ்டாலின் அதைத்தான் செய்கிறார், எல்லாரும் அதைத்தான் செய்கிறார். ஜாதி ஒழிக்கவே முடியாது. ஜாதி ஒழிக்க முடியாது. ஜாதி அவனவன அடிப்படையில் திருமணம் செய்து கொள்வதோடு நின்றது. ஒரு காலத்தில் ஜங்கம் வைத்துக் கொள்வதில்லை. அவர்களுடைய ஊரில் இருக்கிற ஒரு சாமியை தனக்குன்னு வைத்துக் கொள்வார்கள். அந்த சாமிக்கு கூடுவார்கள் திருவிழா என்று. இதோடு அவர்கள் ஜாதியில் கல்யாணம் செய்து கொள்வார்கள். அவ்வளோதான். ஏற்றத்தாழ்வை போக்க வேண்டும். இழிவானவனை இழிவானவன் என்று இழிவானவன் என்று எவனுமே கிடையாது. ஆகவே இதுதான் ஜாதியினுடைய தீமை. உயர்வு தாழ்வை கற்பிப்பது ஜாதியினுடைய தீர்மை. அப்புறம் அது வெறும் கூட்டம். அந்த கூட்டத்துக்கு உயிர் இருக்காது என்று நான் சொல்கிறேன். நீங்கள் உயர்வு தாழ்வை எடுத்து விட்டால் தகுதியானவன், அவன் தாழ்த்தப்பட்டவன் என்றால் கக்கன், அவன் அந்தணன் என்று நான் கட்டுரை எழுதினேன். கக்கனோர் அந்தணன் என்று நான் கட்டுரை எழுதினேன். கக்கனை போன்றவர்கள் 2வது இடத்தில் இருந்தார்கள். துணை முதலமைச்சர் இடத்துல ஹோம் மினிஸ்டர். அவரை போன்றவர்கள் நாடாள். நாட்டில் ஒரு தப்பு நடக்காது. உறுதி கூற முடியுமா இவர்கள் இந்த இதன் பேராலே பேசுகிறவர்களெல்லாம்? அதனால் அம்பேத்கர் பிரைம் மினிஸ்டர் அவருக்கு தகுதியுடையவர். நான் சொல்லுகிறேன், யோக்கியமானவன் கையில், தாழ்த்தப்பட்டவன் தான் யோக்கியமானவன் என்றால் அவன் கையில் கொடு. எவன் யோக்கியனோ அவன் கையில் கொடு. அது விட்டு ஜாதி வாரியாக எனக்கு அதிகாரம் வேண்டும், உனக்கு அதிகாரம் வேண்டும், உனக்கு ரொட்டேஷனில் கொடுக்க முடியுமா? இதெல்லாம் நாட்டை நடத்த முடியுமா? இவ்வளோ பெரிய நாட்டை 2000 ஜாதி இருக்கிறது. நீங்கள் 10 பெரிய ஜாதி தான் சத்தம் போடுகிறீர்கள், மிச்சமெல்லாம் ஏன் சத்தம் போடுவதில்லை என்றால் அவனுக்கு சத்தம் போடுவதற்கே என்ற ஒரு ஜாதிக்காரர் சொன்னார். அவர் அந்த அந்த பக்கம் சிங்கமணி பக்கம் இருக்கிறார். அவர் சொன்னார், ஐயா வாழ்க்கையிலே இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே மொத்தமே 1000 குடும்பம் தான் இருக்கும். இந்த 1000 குடும்பமும் 17 கிராமத்தில் இருக்கும். 1000 குடும்பமும் கவுன்சிலராக கூட வர முடியலையா? வாழ்நாளில் வர முடியல. எங்களில் எவனும் நாங்கள் பெரிய வித்வானாக இருக்கோம், படிப்பாளியாக இருக்கோம், ஆனால் ஒருத்தன் கூட வர முடியலையா? அவன் சொல்லிவிட்டு அவன் அந்த உரிமையே கோர மாட்டான். ஏன்னா எண்ணிக்கை தான் வாழ்க்கைன்னு ஆகி போய்விட்டது ஜனநாயகத்தில். இப்பொழுது சத்தமெல்லாம் ஏன் பெரிய யாரெல்லாம் பெரிய தலைவர் என்று எண்ணி பாருங்கள். எண்ணிக்கை பலம் பின்னால் வைத்திருப்பவர்கள் பெரிய தலைவர்கள். எண்ணிக்கை பலம் இல்லாதவர்களெல்லாம் காணாமல் போக வேண்டியவர்கள். ஜனநாயகத்தினுடைய பெரிய தீமை இது. அதனால் தகுதியுடையவனை, நேர்மையானவனை அது சாமானியமாக வரவிடுவதில்லை. எண்ணிக்கை அடிப்படையில் தான் ஜனநாயகம் இயங்குகிறது. இதெல்லாம் இருக்கிறது. ஆகவே ஒன்றும் சரியாக இல்லை, ரொம்ப கேவலமாக இருக்கிறது. பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. ராஜாஜி ஆண்டு இந்த நாடு ஒரு குறையும் இல்லாமல் இருந்ததே. நீங்கள் குலக்கல்வி என்று சொன்னீர்களே தவிர, இன்றைக்கும் சொல்லுகிறீர்களே தவிர, அவர் வைத்த பாடத்திட்டத்தில் நீ குலக்கல்வியை காட்டி நான் ஒரு காதையை எடுத்துக்கிறேன். அந்த பாடத்திட்டத்தில் ஜாதி வாரியாக அந்த மனுஸ்மிருதி பேசுகிற செய்தி அந்த பாடத்திட்டத்தில் இருக்கட்டும் நான் சொல்கிறேன். அதெல்லாம் சும்மா அவர் வாயால் சும்மா இருக்க முடியாமல் சொன்னார். சும்மா இருக்கிற நேரத்தில் என்ன செய்வது என்றான். அது தகப்பன் தொழிலை மகன் செய்து விட்டு போகிறானே, இதில் நமக்கு என்ன வந்தது என்று கேட்டான். நீங்கள் இந்த விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்க்கிறீர்களே, அவர் ஜாதி பேர் இருக்கிறது. விஸ்வகர்மா என்று ஒரு ஜாதியினுடைய பேர் இருக்கிறது. எல்லாரையும் அவர் என்ன நினைக்கிறார், தொழில் செய்கிறவனெல்லாம் கர்மத்தை புரிகின்றவன் விஸ்வகர்மா அவர் நினைத்திருக்கிறார்.
ஆனால் அவர் ஜாதி வாரியாக அடிமட்ட மக்களுக்கு, அதாவது முகம் அளிப்பவனுக்கு, முடி வெட்டுவவனுக்கு, சலவை செய்பவனுக்கு, எல்லாருக்கும், சிற்பம் செய்கின்றவன் உட்பட, பானை வணைகின்றவன் உட்பட, முடைகின்றவன் உட்பட, பெரியவன் இருக்கிறான், சிறியவன் இருக்கிறான், வசதி உடையவன் இருக்கிறான். சமூகத்தில் மதிப்புக்கு திருவள்ளுவர் சிலையை உயர்நிலைக்கு கொண்டு வந்த ஸ்தபதி சமூகத்திலிருந்து, சாதாரண பொற்கொள்ளனிலிருந்து சலவை தொழிலாளி வரைக்கும் இருக்கிறான். இவங்க எல்லாருக்கும் 3 லட்சம் அவர் கடன் கொடுக்குறார். 5% வட்டிக்கு ஒரு 15,000 ரூபா சும்மா கொடுக்குறார். இதை அவர்கள் அந்த சமூகம் பூராவும் அந்த பக்கம் போய்விடுமோ என்ற அச்சத்தில் கைவினைகள் திட்டம் என்று நீ போட்டிருக்கிறாய். பேர் தானே மாற்றியிருக்க, எல்லாம் அதானே. இப்பொழுது முடிவெட்டுகிறவன் முடிவெட்டுகிற கடை வைப்பதற்கு 3 லட்சம் ஒன்று கடன் வாங்குவான். நல்லது. அதை எந்த பேரில் கடன் வாங்கினாலும் மத்திய அரசு கொடுக்குறான், அவன் வாங்கி கொள்ள போகிறான். இப்பொழுது உன்னிடம் வருகின்றவன் அதாவது அந்த சமூகத்தை சேர்ந்தவன் என்று காட்ட மாட்டானே தவிர, அவன் தானே வருகிறான் உன்னிடமும். வேறு எவன் வருகிறான்? உங்கள் குடும்பத்திலிருந்து இந்த தொழிலை செய்வதற்கு எவனாவது வருகிறானா? அவன் கடன் கேட்குறானா? நீங்களெல்லாம் உயர் பிரபுக்களின் வம்சநிலையை அடைந்து விட்டீர்கள். ஆகவே இதெல்லாம் பேர் மாற்றி என்ன ஆக போகிறது? பர்பஸ் இஸ் சேம். கீழ்மட்ட மக்களை மேல்மட்டத்துக்கு தூக்க வேண்டும் என்ற கருத்தோடு மொழி ஒழிய வேண்டும் என்பது வேறு. ஆனால் அவர் கொண்டு வந்த திட்டத்தில் அந்த பேர் இருந்தது என்பது உன்னை தவிர, அடிமட்ட மக்களுக்காக தானே சென்று மூடை குடைவனுக்கு எவன் 3 லட்சம் கொடுக்குறான்? எவன் முடிவெட்டுகிறவனுக்கு 3 லட்சம் கொடுக்குறான்? எவன் சலவை தொழிலாளிக்கு 3 லட்சம் கொடுக்குறான்? பானை வணைகிறவனுக்கு கொடுக்குறான்? பொற்கொள்ளருக்கு வேண்டுமானால் அது ஏற்கனவே அவர்கள் கொஞ்சம் வசதியான நிலையில் இருக்கிறார்கள், சிற்பங்கள் செய்கிறவர்கள் ரொம்ப மதிப்புக்குரிய நிலையில் இருக்கிறார். ராஜராஜன் சோழன் காலத்திலிருந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஏழையாக இருக்கின்றவர்களுக்கு ஒரு கடன் கிடைப்பது என்பது வசதியான இது. அது பயம். அந்த ஓட்டு அந்த சமூகம் பூராவும் அந்த பக்கம் போய்விடுவோம். விவசாயிக்கு மாதம் 6,000 ரூபாய் கொடுக்குறார், வருஷத்துக்கு 6,000 ரூபா. 6,000 ரூபா சும்மா தானே கிடைக்கிறது. அது விதை வாங்க வைத்துக்கொள்ளலாம், உரம் வாங்க வைத்துக்கொள்ளலாம். வீடு தேடி அவனை தேடி வருகிறது அந்த பணம். எது செய்துனா உன்னால் முடியவில்லை. அது நீ பாரு, கல்வி நிலையம் வைத்துக்கிறேன். 600 கல்வி நிலையங்களுக்கு அந்த தனியார் கல்லூரிகளில் இருக்க தனியார் பள்ளிகள் வைத்திருக்கிறவர்கள் இதற்கு பணம் கொடுத்து கக்கூஸ் கட்ட வேண்டும். மேசைகள், உடைந்த மேசைகள், நாற்காலிகள் வாங்கி போட வேண்டும். விளையாட்டு மைதானம் ஏற்படுத்த வேண்டும். இதெல்லாம் செய்யாமல் எதற்கு நீ பள்ளிக்கூடம் வைத்திருக்கிறாய்? இந்த நிதியை எப்படி நீ முதலில் செய்ய வேண்டியது சொல்லுகிறேன். ஏராளமான மருத்துவமனைகள் கட்டு. ஊருக்கு ஒரு மருத்துவமனை, அரசு மருத்துவமனை இருக்க வேண்டும். அப்பல்லோக்களெல்லாம் இருக்கக்கூடாது. அப்பல்லோக்களெல்லாம் புற்று கட்டிகள். இவர்களெல்லாம் மனிதர்களை உறிஞ்சக்கூடியவர்கள். அவன் வழி இல்லாமல் ஒரு வேலைக்கார பெண்மணி ஒரு 25,000 ரூபா கடன் வாங்கி கொண்டு தனியார் மருத்துவமனைக்கு போகிறார். நீ போய் நம்பிக்கையை ஏற்படுத்து. ஸ்டாலின் போய் நம்ம ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் படுக்க வேண்டும். ராஜாஜி ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் படுத்தார், காமராஜர் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் படுத்தார். நீ போய் படு. நம்பகத்தன்மை ஏற்படும், கிரெடிபிலிட்டி. பிறகு இந்த மக்கள் ரொம்ப ஆர்வத்தோடு இங்கே போவார்கள். இவன் என்ன நினைக்கிறான்? மருந்து இருக்காது, ஒழுங்காக வைத்தியம் பார்க்க மாட்டாங்க, வர மாட்டாங்க, நம்மளை சாகடிச்சிருவாங்கன்னு கடன் வாங்கி இவன் அப்போலோவுக்கு போக நினைக்கிறான். அரசியல் தலைவர்களே அப்போலோவும் காவேரியும் தானே போகிறாங்க. வேறு எங்கேயும் போவதில்லை. ஆகவே முதல் கடமை மருத்துவமனை, 2வது கடமை கல்வி. இது 2ஐயும் நீ நிறைவேற்று. ஒன்றுமே செய்ய வேண்டாம். சும்மா 1000, 500 பிள்ளைகளெல்லாம் தாமாக படிப்பார்கள். இப்பொழுது யார் படிக்காமல் இருக்கிறார்கள்? ஜெயலலிதா 50,000 ரூபாயும் 1 பவுனும் கொடுத்தார். நீ 50,000 ரூபாயை மாதம் வகுத்து 1000 ரூபாயாக கொடுக்குறாய். உன்னுடைய திட்டம் போல் நீ சொல்லிக் கொடுக்குறாய். இது ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டம். ஒரு பெண்ணை படிப்பவளாக ஆக்க வேண்டும் என்று 5 ஆண்டுகள் படி, உயர்கல்வி. உடனே கொடுத்தால் பாதியிலே அறுத்து கொண்டு போய்விடுவாள் என்று 50,000 ரூபாய் படித்து முடித்த பிறகு கொடுக்குறேன். 1 பவுன் தாலியும் கொடுக்குறேன், கல்யாணம் பண்ணி கொள்வதற்கு, செட்டில் ஆகும் லைஃப் என்று சொல்லி அவர் கொடுத்தார். இப்பொழுது அந்த பவுன் 1 பவுன் 57,000 ரூபாய். நீ கொடுப்பதை விட 1,07,000 ரூபாய் கொடுத்த ஜெயலலிதாவுடைய திட்டத்தை உன்னுடைய திட்டம் போல் நீ பேசுகிறாய். அந்த விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வந்தால் பேரை மாற்றி கைவினைஞர் திட்டம் என்று வைக்கிறாய். பயன்பெறுகிறவன் அவனே தான். நான் சொல்லுகிறேன், முடிவெட்டுகிற கடை வைக்கிறேன் என்று திருவாரூரிலிருந்து ஒருவன் போனால் மாற்றிவிட்டோம். சமூகம் மாறிவிட்டது. இப்பொழுது இந்த தொழிலுக்கு எவனும் வருகிறான், மதிப்புக்குரிய தொழிலுக்கு. ரொம்ப பிரமாதமான கட்டுரை அண்ட் திஸ் லாஸ்ட் ஜான் ரஸ்கின் எழுதினார். அவர் சொன்னார், தோட்டி தன்னுடைய கடமையை சரிவர செய்து ஜனாதிபதி அந்த கடமையை சரிவர செய்யவில்லை என்றால் தோட்டியே உயர்ந்தவன் என்று எழுதினார் ஜான் ரஸ்கின். அந்த கடையனும் கடை தேர வேண்டும் என்று அவர் எழுதிய தலைப்பின் கீழே காந்தி போராடினார்.
unto this last. கடைசி மனிதனும் அந்த நிலையை அடைய வேண்டும். யாராக இருந்தாலும் இந்த நாட்டில் வறுமை இல்லாமல் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை உரிமையை அரசு பெற்றுத்தர வேண்டும். நீ என்ன 1000 ரூபாய் கொடுக்குறாய், ஆனால் டாய்லெட் இல்லை பள்ளிக்கூடத்தில். வாத்தியாரை 10,000 பேருக்கு மேல் 8,000 9,000 பேர் தற்காலிக ஆசிரியர்களாக பணிபுரிகிறார்கள். அவனுக்கெல்லாம் சம்பளம் 15,000 20,000. இப்பொழுது ஏதோ 5,000 ரூபாய் ஏற்றியிருக்கிறார்கள். அவன் என்ன பண்ணுவான்? தலை வழுக்க விழுந்து விட்டது. அவன் மகளுக்கு திருமணம் செய்ய போகிறான், அவன் வெளியேற போகிறான். அவன் எப்படி மகளுக்கு திருமணம் செய்வான், எப்படி வாழ்வான்? 20,000 ரூபாயில் நீ வாழ்ந்து காட்டு பார்ப்போம் உன்னுடைய விலைவாசி ஏற்றத்தில். ஒரு வாத்தியாரை இந்த நிலைமையில் வைத்திருக்கிறாய். அப்புறம் பள்ளிக்கூடத்தில் பெஞ்சு இல்லை, டாய்லெட் இல்லை, மைதானம் இல்லை, ஒன்றும் இல்லை. எவனுடனும் பிச்சை எடுக்கிறாய். நீ என்ன அவனுக்கு கொடுக்குறேன் இவனுக்கு கொடுக்குறேன், அவன் விஸ்வகர்மாவை கொடுத்தா கொடுக்கட்டுமே, அப்புறம் நீ வேறு எதுக்காவது செய்ய. உடனே நான் கைவினைஞர் பேர் மாற்றிவிட்டால் செய்யாக போய்விட்டதா? ராஜாஜியை திருப்பி குலக்கல்வி என்று சொன்னீர்கள், மறுத்து பேசுவதற்கே யாரும் இல்லை. குலத்துக்கு ஒரு கல்வி இருந்தது, மனு தர்மத்திலே இருந்தது. குலத்துக்கு ஒரு கல்வி, குலத்துக்கு ஒரு தண்டனை, குலத்துக்கு ஒரு சட்டம். இதை விட கேவலமானது பிராமண சமூகத்தின் அவமரியாதையான சட்டம் என்பது மனு தர்ம சட்டம் தான். அதை அவர்கள் எங்களுக்கு வி டிசோனிட் என்று சொல்லுகின்ற வரையிலும் அவர்கள் அந்த மதிப்பை பெற மாட்டார்கள். தைரியமாக சொல்ல வேண்டும், வி டிசோனிட். எங்களுக்கும் அதற்கும் தொடர்பில்லை. அறிவுள்ள சமூகம் நாணுகிறது. இதை ஒரு கட்டத்தில் செய்திருக்கிறார்களே என்று நாங்கள் நாணப்படுகிறோம் என்று சொல்லிவிட்டாலே உனக்கு எதிர்ப்பே இல்லை என்று சொல்லுகிறேன் நான். ஆகவே அதையெல்லாம் விட்டு நான் விஸ்வகர்மா என்றால் கைவினைஞர், அப்புறம் கக்கூசுக்கு வழி இல்லை, அப்புறம் மருத்துவமனைகள் கூடுதல் இல்லை, அங்கே மருந்து இல்லை, எவனும் அதை நம்பி போவதில்லை. நம்முடைய மருத்துவமனைகள் இந்த டாக்டர்களை அவர்களும் தெளிவாக இருப்பார்கள். ஏனென்றால் பல வகையான வைத்தியத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. எல்லா வகையான நோயும் உள்ளவன் அங்கே தான் வருவான். இங்கே அந்த ஸ்பெஷலிஸ்ட்டுகள் மட்டும் இருப்பார்கள், ஸ்பெஷலிஸ்ட்டுகள் மட்டும் போவார்கள், அந்த நோய்க்குரியவர்கள் மட்டும் போவார்கள். ஆகவே இது ஒரு அரசே இல்லை, மோசமான அரசு. இதை தாங்கி நின்று வைகோவெல்லாம் வரலாற்றிலே சீரழிந்து போகிறார். இதற்கு கூட்டணி செல்வதே அவமானகரமானது என்று நான் சொல்கிறேன். ஆகவே தகுதியான அமைப்பை உருவாக்க வேண்டியது விஜய் நாம் நினைத்த அளவு இல்லை. அதுதான் ஒரு பெரிய குறையாகுது. போய் இந்த அன்புமணி மனைவி களத்தில் இறங்கி நிற்கிறார்களே அந்த ஆவேசத்தை பார்த்து நான் ரொம்ப வியந்தேன். அது அந்த காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்து பாமக குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்ட அந்த தோரணை அந்த பெண்மணியிடம் இருக்கிறது. அதுவும் அன்புமணி தெளிவாக அப்பாவிடமிருந்து போராட்டத்தை கை கொண்டதன் மூலமாக அந்த கட்சியை கையில் எடுத்து விட்டாரோ என்று தோன்றுகிறது. ஆனாலும் சொல்கிறேன், உங்களுடைய அப்பா ரொம்ப அனுபவமானவர். அதனாலே நீங்கள் அதிமுகவோடு சேர்ந்திருந்தால் திமுக கவுந்திருக்கும் பாராளுமன்றத்தில். உங்களுக்கு ராஜ்யசபா பதவியையும் அவர் தானே தந்தார்கள். அதையெல்லாம் விட்டு நீங்கள் போய் இந்த பிஜேபி நாசமாய் போன கட்சியோடு எதற்கு சேர்கிறீர்கள்? 12% வாக்கை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உங்களுடைய மனைவியை தோற்கடித்து விட்டீர்களே. இல்லாவிட்டால் அந்த அம்மா வெற்றி பெற்றிருப்பார், 1.5 லட்சம் ஓட்டில் வெற்றி பெற்றிருப்பார்கள். முஸ்லீம்கள் ஓட்டு போட்டிருந்தார். எதற்கு? அவனுடைய வாழ்க்கைக்கு பயப்படுகிறான். நமக்கு முஸ்லீம் அல்ல, இந்து அல்ல, எவனும் அல்ல, அவன் வாழ்க்கைக்கு பயப்படுகிறான். அவனுடைய பயம் காரணமாக அவன் எதிர்த்து ஓட்டு போடுகிறான். நீ எதற்கு அந்த எதிர்ப்பு குழுக்குள்ளே? நீயா அதற்கு காரணம்? மோடி காரணம். அப்புறம் எதுக்கு அவரோடு போய் சேர்கிறாய்? ஆகவே இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப மோசமாக இருக்கிறது. அறிவாக இல்லை, ஜாதி வெளி தான் பேசுகிறார்கள். என்ன, எந்த ஒரு நன்மையும் எடுத்து பேசுவதில்லை. ஆக தீமையை முன்னிறுத்துகின்ற போக்குத்தான் இங்கே இருக்கிறது. அதனாலே எந்த ஒரு நன்மையும் நாடு நாகரிகத்தில், பண்பாட்டில், நடைமுறையில், பழக்க வழக்கங்களில் எல்லாவற்றிலும் சீரழிந்து விட்டது. சட்டம் என்பது இங்கே உயிரோட்டமுடையதாக இல்லை. நம்முடைய நீதிமன்றங்கள் ஆளுக்கு ஒரு வகையான தீர்ப்புகள் வெளிவருகின்றன. ஆகவே இந்த முறை மாற வேண்டுமென்றால் நல்ல அறிவுடைய, நான் சொன்னது மாதிரி எனக்கு இவர்கள் யார் மீதும் இந்த நம்ம லீக்வான் எந்திரிச்சு வர வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. ராஜாஜி ஒரு முறை எழுதினார், நல்ல தலைவனை கடவுள் தான் நாட்டுக்கு தர வேண்டும் என்று. அவருக்கு வேறு ஒன்றும் சொல்ல தெரியவில்லை. 71 கருணாநிதி பயங்கரமாக வெற்றி பெற்று விட்டார். நாமும் காமராஜரும் ஒன்று சேர்ந்தோம். ரொம்ப இருவரும் சிறந்த ஆட்சியாளர்கள். 2 பேரும் சேர்ந்தவுடன் கருணாநிதி 177 இடத்துக்கு போய்விட்டார், 180 இடத்திற்கு. அவர் ஒரு சுராஜ்யா அவர் கடைசி அவர் எழுதினார், கடவுள் தான் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும், இந்த மனித முயற்சிகளெல்லாம் தோற்றுவிட்டன என்று சொன்னார். அது மாதிரியான நிலையில் இப்பொழுது நாடு இருக்கிறதா நான் இருக்கிறேன். நன்றி சார். பல்வேறு